வாஷிங் மெஷினை இந்த நேரத்தில் பயன்படுத்தினால் கரண்ட் பில் அதிகம் வரவே வராது. எந்த மெஷினுக்கு எவ்வளோ வைக்கணும் தெரியுமா? தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தப்படும் சாதனங்களில் முக்கியமான ஒன்று வாஷிங் மிஷின். இதன் வசதியால் அதிக நேர சேமிப்பு கிடைக்கிறது. ஆனால் இதை பயன்படுத்தும் போது கரண்ட் செலவு அதிகமாகும் என்ற பயம் பலருக்கும் இருக்கும். அதனால் சிலர் வாரத்திற்கு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த விரும்புகிறார்கள். இது மிச்சமாகும் கரண்டை உண்மையிலேயே தடுத்து விடுமா என்பதுதான் இங்கு முக்கியமான கேள்வி. வாஷிங் மெஷின்கள் பொதுவாக 1 மணி நேரம் இயங்கும் போது சுமார் 0.5 யூனிட் முதல் 2 யூனிட் வரை கரண்ட் பயன்படுத்தும். இது மெஷினின் வகை, அதன் ஸ்பீட் மோட், வெப்பநிலை போன்றவற்றை பொறுத்தது. அதிக செயல்திறன் கொண்ட இயந்திரங்கள் குறைந்த கரண்டில் வேலை செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. தூய்மையாக கழுவ விரும்பி தினமும் மெஷினை பயன்படுத்தும் பழக்கம் உள்ளவர்கள் தினசரி 1 யூனிட் வரை கரண்ட் செலவழிக்கிறார்கள். ஆனால் வாரத்தில் ஒரு முறை பயன்படுத்தும் நபர்கள் மாதம் 4-5 யூனிட்டுகளாகவே கரண்ட் செலவு செய்கிறார்கள். இதனால் மந்த் எண்டில் பில் குறைவாக வர வாய்ப்புள்ளது. ஆனால் உண்மையில் தண்ணீரும் சோப்பும் மின்சாரமும் சேர்ந்த இந்த இயந்திரம் அதிக லோடில் ஒரே நேரத்தில் அதிக ஒர்க் செய்யும் போது கரண்ட் யூசேஜ் அதிகமாகும். அதாவது ஒரு நாள் குவித்து ஒரு பெரிய சலவை செய்யும் போது மோட்டார் அதிக நேரம் இயக்கப்படுவதால் கரண்ட் மிச்சமாகாது. இதற்கிடையில் சில நேரங்களில் மெஷினை ஹாஃப் லோடாக இயக்கும் பழக்கம் இருந்தால் கரண்ட் வீணாகும். அதற்கு பதிலாக முழு அளவு ஆடைகளை சேகரித்து மெஷினை ஒரே முறையில் இயக்குவது சிக்கனமாக இருக்கும். மேலும் நேரம் மற்றும் தாமதம் தொடக்கம் போன்ற வசதிகள் உள்ள மெஷின்களில் சக்தி சேமிப்பு நேரங்களில் பயன்படுத்தும்படி அமைத்தால் கூட தற்போதைய பயன்பாடும் குறைய வாய்ப்புள்ளது. இதனை சரியாக தெரிந்து பயன்படுத்தும் பழக்கம் இருந்தால்தான் மிச்சம் கிடைக்கும். இதை தவிர ஆடைகளை மென்மையாக துவைக்கும் சூழல் முறை போன்ற முறைகள் சில உயர்நிலை மெஷின்களில் உள்ளன. இவை தண்ணீர், கரண்ட் ஆகியவற்றை குறைவாகவே பயன்படுத்தும். இதை பயன்படுத்தும் நபர்களுக்கு தினசரி கழுவுவது கூட கரண்ட் சிக்கனமாக முடியும். பழைய வகை வாஷிங் மெஷின்களை பயன்படுத்தும் நபர்கள் அதனை சீராக பராமரிக்காமல் இருப்பதால் அதன் மோட்டார் அதிக கரண்ட் எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்புள்ளது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக, மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.